தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ ரீசெண்டா டிஸ்டர்பிங்கான நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பணக்கார இந்தியர்கள் இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா மிகவும் வேகமாக வளரும் பொருளாதாரம்னு சொல்றாங்க. 2023-24 8.2% ஜிடிபி வளர்ச்சி, உற்பத்தி சேவை துறைகள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம நாட்டோட செல்வத்தை உருவாக்குறவங்க இருக்காங்க இல்லையா, ஆமா, தொழில்களை ஆரம்பிக்கிறவங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறவங்க, சுருக்கமா சொல்ல போனா கோடீஸ்வரர்கள், இவங்க எல்லாம் அமைதியா நாட்டை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. ஆமா, இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு போக்கு. ஒரு நாடு இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, வாய்ப்புகள் பெருகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறவங்க, அதனால பயனடைய வேண்டியவங்க, அவங்களே ஏன் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறார்கள்? கரெக்ட். அங்க முரண்பாடு தான் இங்க முக்கியம். கோடாக் EY ரிப்போர்ட் சர்வே என்ன சொல்லுதுன்னா, 25 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிறவங்க, அதாவது அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, ஆமா, UHNIs, அவங்க எல்லாம் 5ல் ஒருத்தர், அதாவது கிட்டத்தட்ட 20% பேர் ஒன்னு ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா இன்னும் 5 வருஷத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்களாம். இது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். ஆமா, இது நிச்சயமா ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம். அவங்க சொல்ற முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தா 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருக்கிற பெட்டர் லைஃப் ஸ்டைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெண்டாவது, அங்க இருக்கிற மேம்பட்ட சுகாதாரம், கல்வி வசதிகள். ஓகே. மூணாவது, அவங்களுக்கு சாதகமா இருக்கிற வரி, சட்டம், பிசினஸ் சூழல். இதெல்லாம் தான் அவங்க முக்கியமா சொல்றாங்க. இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மேலோட்டமா பார்க்கும்போது இதெல்லாம் பணக்காரங்களோட ஒரு ஒரு ஆடம்பர தேடல் மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இது நம்ம நாட்டுல இருக்கிற அடிப்படை பொது சேவைகள் இருக்குல்ல, அதோட தரம் பத்தின ஒரு அதிருப்தி, அப்புறம் கொள்கை ரீதியா ஒரு நிலையான ஆதரவு இல்லைங்கிற ஒரு உணர்வு, இதோட வெளிப்பாடு தான் இது. அதாவது சும்மா சொகுசுக்காக மட்டும் போகல. இங்க ஒரு நிலையான ஒரு நம்பகமான வாழ்க்கை சூழல் வேணும், நல்ல பள்ளிக்கூடம், நல்ல ஆஸ்பத்திரி வேணும். அது போதுமான அளவு இல்லைங்கிற ஒரு ஒரு தள்ளுதல் இருக்கு. எதிர்காலம் பத்தின ஒரு பயம் கூட இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இவங்க வெளிநாட்டுக்கு போறதுனால நம்ம பொருளாதாரத்துல என்ன தாக்கம் ஏற்படுது? குறிப்பா இந்த கேபிட்டல் ஃபிளைட், மூலதனம் வெளியே போறது, அது எந்த அளவுல இருக்கு? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த தாராளமயமாக்கப்பட்ட பணம் அனுப்புற திட்டம், LRSன்னு சொல்றோம் இல்லையா, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், அது மூலமா இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புற பணம் அது பயங்கரமா அதிகரிச்சிட்டு இருக்கு. உதாரணமா 2022-23 அந்த நிதியாண்டுல மட்டும் பாருங்க, $27.14 பில்லியன். இதுக்கு முந்தின வருஷம் $19.61 பில்லியன் தான் இருந்துச்சு. ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 38% ஜாஸ்தி. 38%னா ரொம்ப அதிகம். இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? இது பெரும்பாலும் வெளிநாடுகள்ல ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு, பிள்ளைகளோட படிப்புக்கு, அதுவும் குறிப்பா ஹையர் எஜுகேஷன். அப்புறம் இந்த கோல்டன் விசா மாதிரி சில நாடுகள்ல முதலீடு செஞ்சா ரெசிடென்சி கொடுக்கறாங்கல்ல, அந்த மாதிரி திட்டங்கள்ல போடுறாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. அவங்க எதிர்காலம் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க நம்ம நாட்டுக்குள்ள என்ன ஆகுது? புதுசா தொடங்க, இருக்கிற தொழிலை பெருசாக்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்க, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் உள்நாட்டு முதலீடு தானே? ஆமா, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த உள்நாட்டு தனியார் முதலீடு பலவீனமாகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வர அந்நிய நேரடி முதலீடு, FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆமா, அதுவும் குறைஞ்சிருக்கு. 2021-22 $84.8 பில்லியனா இருந்தது. 2022-23 71 பில்லியனா இறங்கி இருக்கு. ஓகே, அப்போ உள்நாட்டு முதலீடும் சரியா வரல, வெளிநாட்டு முதலீடும் குறையுது. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அடிக்கடி பாலிசி மாறுறது, வரிய பத்தின ஒரு கணிக்க முடியாத தன்மை, நம்ம அரசு நிறுவனங்கள் மேல ஒரு முழு நம்பிக்கை இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து இவங்க தங்களுடைய பணக்குக்கு எங்க நிலையான பாதுகாப்பான இடம் இருக்கோ அந்த நாடுகளை தேடி போறாங்க. சொல்லப்போனா அந்த UHNWI வெளியேற்றுங்கிறது ஒரு முன்னோடி அறிகுறி மாதிரி கூட இருக்கலாம். ஒட்டுமொத்த முதலீட்டாளர் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் இது. FDI டேட்டாவை விட இது இன்னும் ஷார்ப்பா காட்டுதோன்னு தோணுது.
நீங்க சொல்ற இந்த நிலையற்ற தன்மைக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம வரி விதிப்பு முறைய சொல்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கார்ப்பரேட் வரியை கூட 2019 குறைச்சாங்களே. ஆமா, அது ஒரு நல்ல ஸ்டெப் தான். கார்ப்பரேட் வரி 22% பெரிய விஷயம். ஆனா தனிநபர் வருமான வரி இருக்குல்ல, அதுவும் குறிப்பா ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 42%. ஆமா, இது உலக அளவுல பார்த்தா ரொம்ப அதிகமான ரேட்ஸ்ல ஒண்ணு. ஆனா இங்க ரேட் மட்டும் பிரச்சனை இல்ல. அதை விட பெரிய சவால் என்னன்னா இந்த சிஸ்டமோட சிக்கலான தன்மை, காம்ப்ளெக்சிட்டி, அப்புறம் கணிக்க முடியாத தன்மை, அன்பிரடிக்டபிலிட்டி. அதாவது அடிக்கடி சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றது, சில சமயம் பின்னோக்கி போய் வரி போடுற மாதிரி விஷயங்கள், ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் வருது, சட்டத்தை எப்படி அமல்படுத்துவாங்கங்கிற தெளிவு இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தான் பிரச்சனையே. இது டாக்ஸ் பேயர்ஸ் மத்தியில ஒரு மாதிரி ஒரு பதற்றத்தை, ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. நாளைக்கு என்ன ரூல் வருமோங்கிற பயம் இருந்தா எப்படி தைரியமா முதலீடு பண்ணுவாங்க? உண்மைதான். இவங்க போற வெளிநாட்டுல டாக்ஸ் அமைப்பு எப்படி இருக்கு? அங்கதான் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப துபாய் எடுத்துக்கோங்க. தனி நபர்களுக்கு இன்கம் டாக்ஸே கிடையாது. போர்ச்சுகல் மாதிரி நாடுகள்ல NHRன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, நான் ஹேபிச்சுவல் ரெசிடென்ட். அது தகுதியான வெளிநாட்டவர் அங்க போனா 10 வருஷத்துக்கு அவங்களோட வெளிநாட்டு வருமானம் சிலதுக்கு வரியே இல்ல. போர்ச்சுகல்ல சம்பாதிக்கிற சில வருமானத்துக்கு குறைவான வரி. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்கள ரொம்ப ஈர்க்குது. அப்போ கையில பணத்தை வச்சுக்கிட்டு ஈஸியா எங்க வேணா போக முடியும்னு இருக்கிறவங்களுக்கு குறைவான வரி, அதே சமயம் நிலையான கணிக்கக்கூடிய வரி அமைப்பு இருக்கிற நாடுகள் ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியுதுல்ல? ஆமா, இது ஒரு முக்கியமான புல் ஃபேக்டர், அவங்கள இழுக்குது. ஓகே. இன்னொரு விஷயம், நம்ம சமூகத்துல இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு, வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2022 டேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான காரணி. அதுக்கும் இதுக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு. அந்த ரிப்போர்ட் படி இந்தியாவுல டாப் 1% மக்கள் கிட்ட நாட்டோட மொத்த வருமானத்துல 22% இருக்கு. ஆனா கீழே இருக்கிற 50% மக்கள் கிட்ட வெறும் 13% தான் இருக்கு. சொத்து மதிப்புல பார்த்தா வித்தியாசம் இன்னும் அதிகம். டாப் 10% மக்களோட சராசரி சொத்து மதிப்பு சுமார் 63 லட்சம் ரூபாய். ஆனா பாட்டம் 50% மக்களோடது வெறும் 66,000 ரூபாய் தான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது அது சமூகத்துல ஒரு மாதிரி ஒரு பதற்றத்தை, ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கும் இல்லையா? உண்மைதான். இந்த ரீசனுக்காக இவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போகணும்? இது 2 விதமா யோசிக்க வைக்குது. ஒண்ணு, இவ்ளோ ஏற்றத்தாழ்வு இருந்தா நாளைக்கு சமூகத்துல பிரச்சனை வருமோ, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குமான்னு சிலர் பயப்படலாம். அவங்க குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் சமத்துவமான நிலையான சமூக சூழல் இருக்கிற நாடுகளுக்கு போக நினைக்கலாம். இன்னொன்னு, இந்த ஏற்றத்தாழ்வே ஒரு அறிகுறி, நம்ம வளர்ச்சி பாதையில ஏதோ அடிப்படை பிரச்சனை இருக்கு, வளர்ச்சியோட பலன் எல்லாருக்கும் சரியா போய் சேரலேங்கிறத காட்டுது. அப்போ வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையான நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், பாதுகாப்பான சூழல் இதெல்லாம் எங்க கிடைக்குதோ அங்க போவாங்க. ஆனா வாய்ப்பு குறைவா இருக்கிற மத்தவங்க இங்கே தான் இருக்கணும். இது இன்க்ளூசிவ் growth, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிற கான்செப்டுக்கு எதிரா இருக்கு. இடைவெளியை இன்னும் அதிகமாக்குது. அப்போ வளர்ச்சி யாருக்காக நடக்குதுங்கிற கேள்வி வருதுல்ல? ஆமா, முன்னாடி எல்லாம் நாம பிரெயின் ட்ரெயின், அதாவது படிச்சவங்க, திறமையானவங்க வெளியே போறத பற்றி பேசுவோம். இப்போ நாம வெல்த் ட்ரெயின், செல்வ வெளியேற்றம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் ரிப்போர்ட் இன்னும் தெளிவா சொல்லுது. 2023ல உலகத்திலேயே அதிகமான மில்லியனர்கள் வெளியேறின நாடுகள்ல இந்தியாவுக்கு 2வது இடம், சீனாவுக்கு அடுத்து. தோராயமா 6,500 மில்லியனர்கள் 2023ல வெளியே போவாங்கன்னு கணிச்சாங்க. 2025ல இது வருஷத்துக்கு 8,000 கூட ஆகலான்னு சொல்றாங்க. இவங்க வெறும் பணக்காரங்க மட்டும் இல்ல, இவங்களுள்ள நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க, முதலீட்டாளர்கள், பெரிய கம்பெனிகளோட தலைவர்கள், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளிகள். இதனால நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்? இது சாதாரண விஷயம் இல்ல. இவங்க போகும்போது அவங்களோட பணத்தை மட்டும் எடுத்துட்டு போகல, அவங்களோட தொழில் முனைவு திறமை, என்டர்பிரினர்ஷிப், அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட முதலீட்டு அனுபவம், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அவங்க உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அவங்க கட்டக்கூடிய நிறுவனங்கள், இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து போகுது. அப்படின்னா இது நம்ம பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். நிச்சயமா. இந்தியாவோட நீண்டகால வளர்ச்சி, புதுமைகளை கண்டுபிடிக்கிற திறன், இனோவேஷன் கெப்பாசிட்டி, ஒருவேளை ஏதாவது பொருளாதார சிக்கல் வந்தா அதுல இருந்து மீண்டு வர திறன், ரெசிலியன்ஸ், இது எல்லாத்தையுமே இது பலவீனப்படுத்தும்.
இத வெறும் தனிப்பட்ட சிலரோட முடிவா பார்க்க முடியாது. இது ஒரு தேசத்தோட எதிர்காலத்தையே பாதிக்கிற ஒரு போக்கு. ஆமா, ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலேயே பொல்யூஷன் அதிகமா இருக்கிற முதல் 50 நகரங்களில 39 நகரங்கள் இந்தியாவில தான் இருக்கான். 39? ஆமா. அப்புறம் சுகாதாரம், நம்ம ஜிடிபியில வெறும் 2.1% தான் பொது சுகாதாரத்துக்கு செலவு பண்றோம். ரொம்ப கம்மி. ஆமா, சைனாவில் 5%, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சராசரியா 9% பண்றாங்க. அதே மாதிரி கல்வி, நம்ம கல்வி செலவு ஜிடிபியில வெறும் 2.9%. ஆனா யுனெஸ்கோ என்ன சொல்லுதுன்னா 6% பண்ணணும்னு சொல்லுது. அப்போ நாம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஆமா, நாம பேசுறது ஏதோ சொகுசு வசதிகளை பற்றி இல்ல. அடிப்படை தேவைகள், நாம சுவாசிக்கிற காத்து, நமக்கு கிடைக்கிற ஆஸ்பத்திரி வசதி, நம்மளோட பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற கல்வி, இதுலேயே குறைபாடு இருக்கும்போது வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லதை தேடி போறதுல ஆச்சரியமே இல்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே அந்த கோடாக் EY ரிப்போர்ட் சொன்ன காரணங்களை, அதாவது பெட்டர் லைஃப் ஸ்டைல், ஹெல்த், எஜுகேஷன் ரொம்ப தெளிவா காட்டுது. இது வெறும் விருப்பம் இல்ல, அடிப்படை தேவைகள்ல இருக்கிற குறைபாடு அவங்கள வெளியே தள்ளுது. இது ஒரு முக்கியமான புஷ் ஃபேக்டர். ஓகே, வாழ்க்கை தரம் ஒரு பக்கம், சட்ட ஒழுங்குமுறை சூழல் பற்றி என்ன சொல்றாங்க? கோர்ட் கேஸ் எல்லாம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அதுவும் ஒரு பெரிய காரணம். இந்தியாவுல கோர்ட்டுகள்ல பெண்டிங்ல இருக்கிற கேஸ்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 5 கோடிக்கு மேல. குறிப்பா சிவில் கேஸ், சொத்து பிரச்சனை, பிசினஸ் கான்ட்ராக்ட் பிரச்சனை, இதெல்லாம் வருஷ கணக்குல இழுக்குது. சில சமயம் 10 வருஷம் 15 வருஷம் கூட ஆகுது. அப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலி. பயங்கரமான தலைவலி. அவங்களுக்கு இது பெரிய ரிஸ்க், பெரிய நிச்சயமற்ற தன்மை. அவங்க பணம் முடங்கி போயிடும், பிளான் எல்லாம் தள்ளி போகும். ஆனா இவங்க போக நினைக்கிற நாடுகள்ல பல இடங்கள்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேகமா குறிப்பிட்ட டைம்குள்ள கேஸ முடிக்கிற சிஸ்டம் இருக்கு. இதுவும் அவங்க முடிவை மாத்துறதுல ஒரு பங்கு வகிக்குது. அப்புறம் இந்த ஊழல், அதிகார வர்க்க கெடுபிடி, பியூரோக்ரசி, பாலிசி ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிறது, இது கூட ரிப்போர்ட்ஸ்ல வருது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலோட 2023 கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல 180 நாடுகள்ல இந்தியா 96வது இடத்துல இருக்கு. இன்னும் நாம முன்னேற வேண்டியிருக்குன்னு இது காட்டுது. அப்புறம் இந்த தேவையான ரூல்ஸ், ரெட் டேப், குறிப்பா டெக்னாலஜி, கிரிப்டோ மாதிரி புதுசா வர்ற துறைகள்ல பாலிசி அடிக்கடி மாறுது. ரெகுலேட்டரி சிஸ்டம் கொஞ்சம் மெதுவா இருக்கு. இதை எல்லாமே சேர்ந்து தொழில் பண்றதுக்கு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற உணர்வை ஏற்படுத்துது. அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கை, கணிக்கக்கூடிய தன்மை குறையுது. அப்போ இந்தியாவிலிருந்து வெளியே போற இந்த செல்வந்தர்கள் எந்த நாடுகளை நோக்கி முக்கியமா போறாங்க? அவங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கு? துபாய், UAE மாதிரி நாடுகள். வரி இல்ல, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேஃப்டி. சரி. அப்புறம் போர்ச்சுகல், கிரீஸ் மாதிரி நாடுகள். அங்க கோல்டன் விசா இருக்கு, NHR மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்புறம் சிங்கப்பூர், நல்ல கவர்னன்ஸ், நல்ல கல்வி, ஹெல்த் கேர். அப்புறம் ஏசியாவிலேயே நம்பர் 1 பிசினஸ் ஹப் சிங்கப்பூர் தான். ஆஸ்திரேலியா, கனடா, அங்க நல்ல வாழ்க்கை தரம், பாதுகாப்பு, குடியேற்றத்துக்கு ஆதரவான கொள்கைகள். அப்புறம் அமெரிக்கா, இங்கிலாந்து, அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பிசினஸ் வாய்ப்புகள், நல்ல யூனிவர்சிட்டிகள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன முக்கியமோ அதை கொடுக்கற நாட்டை தேடி போறாங்க. அப்போ இந்த மொத்த விஷயத்தையும் ஒரு பெரிய படமா பார்த்தா என்ன புரியுது? ஒரு பக்கம் இந்தியா $3 trillion எக்கானமி, ஜிடிபி வேகமா வளருது, நிறைய யூனிகார்ன் கம்பெனிஸ் இருக்கு, உலக அரங்கில் நம்ம ஒரு பெரிய சக்தின்னு பெருமையா சொல்லிக்கிறோம். இந்த வளர்ச்சியை ஓட்ட வேண்டிய ஒரு முக்கியமான குரூப், அதாவது நம்ம UHNWIs, அவங்க நாட்டை விட்டு போறாங்கன்னா இது ஒரு ஆழமான முரண்பாட்டையும் ஒரு எச்சரிக்கையும் நமக்கு சொல்லுது. வெறும் ஜிடிபி நம்பர்ஸ் மட்டுமே ஒரு நாட்டோட உண்மையான நிலையை சொல்லிடாது. அந்த நம்பருக்கு பின்னாடி மாசுபட்ட நகரங்கள், சரியில்லாத பள்ளிக்கூடங்கள், கூட்ட நெரிசலான ஆஸ்பத்திரிகள், இழுத்தடிக்கிற கோர்ட் கேஸ், சிக்கலான வரிமுறை, இதெல்லாம் இருக்கு. உண்மையான முன்னேற்றங்கிறது அது வெறும் பொருளாதார நம்பர்ல இல்ல, மக்கள் அரசாங்கத்தின் மேலேயும் நாட்டின் எதிர்காலத்தின் மேலேயும் வைக்கிற நம்பிக்கையில இருக்கு, அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புல இருக்கு, அவங்களோட வாழ்க்கை தரத்துல இருக்கு. இந்த செல்வந்தர்கள் வெளியேறும்போது அவங்க பணத்தை மட்டும் எடுத்துட்டு போல, அவங்க இந்தியாவின் எதிர்காலத்தின் மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கைய, அவங்க இங்க பண்ணிருக்க முதலீடுகளை, அவங்க கொடுக்கற வேலை வாய்ப்புகளை, அவங்களோட லீடர்ஷிப், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் இது சில தனிப்பட்ட ஆட்களோட முடிவு இல்ல,
இது ஒரு தேசிய எச்சரிக்கை மணி, நேஷனல் வார்னிங் பெல். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கா? இது ஒரே நாள்ல நடக்கிற காரியம் இல்ல, நிறைய விஷயங்கள் சேர்ந்து செய்யணும். முதல்ல இந்த வரி முறை அதை சிம்பிள் ஆக்கணும், கணிக்கக்கூடியதா மாத்தணும். குறிப்பா அதிக வருமானம் வாங்குறவங்களுக்கான தனிநபர் வருமான வரிய கொஞ்சம் குறைக்கலாம். அதே நேரம் வரி ஏய்ப்பை தடுக்கணும். சட்டங்கள் ஸ்டேபிளா இருக்கணும், வெளிப்படையா இருக்கணும், ரெட்ரோஸ்பெக்டிவா எதுவும் பண்ணக்கூடாது. இது முதலீட்டாளர் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரும். ஓகே, வேற என்னெல்லாம் வழிகள் இருக்கு? பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பா ஹெல்த், எஜுகேஷன், இதுல முதலீட்டை கணிசமா கூட்டணும். ஜிடிபியில ஹெல்த்துக்கு ஒரு 5%, கல்விக்கு ஒரு 6%, யுனெஸ்கோ சொல்ற மாதிரி ஒதுக்கி அந்த பணம் உண்மையிலே தரமான சேவையா மக்களுக்கு போகுதான்னு பார்க்கணும். நம்ம ஊர்கள் சுத்தமா பாதுகாப்பா வாழறதுக்கு நல்ல இடமா மாறணும். அப்புறம் நம்ம நாட்டுல இந்த கோர்ட் கேசஸ் முடியாம இழுபறியில இருக்கிறது பெரிய தலைவலியா இருக்கு. நீதித்துறையை சீரமைக்கிறது ரொம்ப முக்கியம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். கேஸ்களை வேகமா முடிக்க ஸ்பெஷல் கோர்ட்ஸ், வேற மாதிரி தீர்வு முறைகள், ஏடிஆர், இதெல்லாம் கொண்டு வரணும். அதே மாதிரி ஊழலை குறைக்கணும், இந்த ரெட் டேப்பை குறைக்கணும், பிசினஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல நிலையான சூழலை உருவாக்கணும். இது எல்லாமே பிசினஸ் கான்ஃபிடன்ஸை கூட்டும். அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டி, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப முக்கியம் அது. இன்க்ளூசிவ் growth, வளர்ச்சியோட பலன் சமூகத்துல எல்லாருக்கும் போய் சேருதான் பார்க்கணும். அதுக்கான பாலிசிஸ் கொண்டு வரணும். ஏற்றத்தாழ்வை குறைக்கும் போது அது சமூகத்துல ஒரு அமைதியை கொண்டு வரும். நீண்ட காலத்துல இந்தியாவை இன்னும் கவர்ச்சிகரமான நாடா அது மாத்தும். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சேர்ந்து திரும்பவும் ஒரு நம்பிக்கையான சூழலை உருவாக்கும். இந்த நடைமுறை தீர்வுகள் எல்லாம் ரொம்ப அவசியம். ஆனா கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த பாலிசி மாற்றங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இந்தியாவோட மிக வெற்றிகரமான குடிமக்கள் அவங்களுக்கு வேற எந்த நாட்டுக்கு வேணா போற சான்ஸ் இருந்தும் தங்களா விரும்பி இங்கேயே தங்கி தங்களுடைய எதிர்காலத்தை இந்த இந்திய மண்ணிலேயே உருவாக்கிக்கணும்னு நினைக்கிற ஒரு நாடா இந்தியாவை மாத்தணும்னா நம்ம தேசிய முன்னுரிமைகள்ல இல்ல ஒரு சமூகமா நம்ம மனநிலையில இன்னும் ஆழமான ஒரு அடிப்படை மாற்றம் ஏதாவது தேவைப்படுதா? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது குறித்த உங்க எண்ணங்களையும் கருத்துகளையும் theopenmicpodcasts@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. உங்க பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். மீண்டும் அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். நன்றி.